Hi guys, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jio AirFiber உடைய அன்பாக்சிங் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். அன்பாக்சிங் பிளஸ் வந்து இது எப்படி பை பண்றது, அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணிருந்தோம். பட் வந்து அதுல ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Jio AirFiber அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் என்ன, இது எப்படி பை பண்றது, இது டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகுது அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீடைலா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை நீங்க பை பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 பிளான் தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, 30 MBPS ல ஒன்னு வச்சிருக்காங்க, 100 MBPS ல ஒன்னு வச்சிருக்காங்க. 100 MBPS ல வந்து OTT கொஞ்சம் நெட்ஃபிளிக்ஸ் ஆட் பண்ணி ஒன்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 3 பிளான் தான் வச்சிருக்காங்க. இந்த 3 பிளானுக்குள்ள தான் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 3 பிளான்ல 30 MBPS இல்ல 100 MBPS இல்ல 100 MBPS வந்து நெட்ஃபிளிக்ஸ் உடைய பிளான், இது 3 பிளானுக்குள்ள தான் சூஸ் பண்ண முடியும். 3 பிளானை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து 6 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து முன்கூட்டியே உங்கள்ட்ட வந்து பேமெண்ட் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து 30 MBPS இப்போ எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு 30 MBPS நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதோட பிளானோட காஸ்ட் வந்து 599 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. பட் வந்து 599 பிளஸ் வந்து 18% GST வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, GST 18% ஆட் பண்ணீங்க அப்படின்னா 706 வரும். 1 மந்த்துக்கு வந்து நீங்க 706 பே பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து 706 வந்து 6 மாசத்துக்கு முன்கூட்டியே பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, 706 வந்து 6 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா 12 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 மாசத்துக்கு இல்ல 1 மாசத்துக்கு எடுக்க முடியாது. 6 மாசத்துக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4240 ரூபாய் வரும். ஓகேங்களா, உங்களோட பிளானோட காஸ்ட் 30 MBPS ஸ்பீட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட பிளானோட காஸ்ட் தான் வந்து 4240 ரூபாய் வரும். 4240 ரூபாய் பே பண்ணா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பக்காவா வந்து ஃபுல்லா அவுட்டோர்ல வந்து எல்லாம் யூனிட் செட் பண்ணுவாங்க, இன்டோர்லயும் யூனிட் செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் செட் பண்றதுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து 1000 ரூபாய் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து 1000 ரூபாய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5240 ரூபாய் இருந்தா போதுமானது தான். ஓகேங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 5240 இருந்துச்சுன்னா பேசிக்கா ஒரு 30 MBPS வந்து Jio AirFiber செட்டப் வாங்கிக்கலாம். பட் வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா MyJio ஆப்ல போய் தான் நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். வேற எப்படியும் புக் பண்ண முடியாது, இல்லைன்னா ஆஃபீஸ் போய் புக் பண்ணலாம். MyJio ஆப்ல போய் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா Jio AirFiber இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுடைய அட்ரஸ் கேட்பாங்க. பிளஸ் வந்து நீங்க அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் 1000 ரூபாய் நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அட்வான்ஸ் 1000 ரூபாய் பே பண்ணாதான் புக்கே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது வந்து முன்னாடி இருந்துச்சு, பட் முன்னாடி வந்து 100 ரூபாய் தான் இருந்துச்சு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால 100 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 1000 ரூபாயா மாத்திட்டாங்க. அதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 5240 ரூபாங்கிறது 6240 ரூபாய் ஆயிரும். ஓகேங்களா, அந்த 6240 ரூபாய் நீங்க பே பண்றீங்க, அது வந்து 1000 ரூபாய் நீங்க புக்கிங் சார்ஜ் வந்து உங்க பிளான்ல வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இதை எப்படி கம்மி பண்றது, இந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போதே வேண்டாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க Jio ஃபைபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, நீங்க Jio ஃபைபர் நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு Jio ஃபைபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். ஓகேங்களா, Jio ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வரும். இல்ல சார் எனக்கு Jio AirFiber வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேர்ல வந்து அவங்களே பண்ணும்போது உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கட் ஆகும். ஓகேங்களா, நீங்க Jio ஆப்ல போய் ப்ராப்பரா புக் பண்ணீங்க அப்படின்னா Jio AirFiber புக் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் சார்ஜ் ஆகும். நீங்க Jio ஃபைபரை புக் பண்ணிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு Jio AirFiber போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க போட்டு கொடுப்பாங்க. பட் வந்து 1000 ரூபாய் கம்மியாகும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நம்ம ஸ்ட்ரீட்லயோ இல்ல எங்கேயோ பார்ப்போம் இல்லையா ஜியோடைய சர்வீஸ் ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்கு நீங்க கேட்டீங்கனாலும் இந்த 1000 ரூபாய் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க Jio AirFiber ஆப்ல போய் நீங்க புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் Jio AirFiber எப்படி புக் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அது நம்ம 100 ரூபாய் தான் மெயினா இருந்துச்சு. நம்ம அதை பத்தி 100 ரூபாய் சொல்லி போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க இல்ல ப்ரோ 1000 ரூபாய் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த பதிவு மேக் பண்றோம். ஓகேங்களா, ஓகே கைஸ், டோட்டலா வந்து 5240 ரூபாய் வரும். ஓகேங்களா, நீங்க வந்து Jio AirFiberல புக் பண்ணா மட்டும்தான் MyJio ஆப்ல போய் புக் பண்ணா மட்டும்தான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா, புக்கிங் சார்ஜ் இல்ல. நீங்க வந்து ஆஃப்லைன்ல நீங்க பண்ணும்போது 5240 ரூபாய் இருந்தா போதும், நீங்க பக்காவா புக் பண்ணிக்கலாம். அதுல வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அதுல இன்க்ளூடிங்கா பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுடைய 30 MBPS உடைய பிளானையும் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க 6 மாசத்துக்கு. இதுல வந்து 550 டிவி சேனல்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. என்னென்ன டிவி சேனல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம், ரிவ்யூ வீடியோ போட்டுருக்கோம். அதை செக் பண்ணாலும் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன சேனல்ஸ் இருக்கு, அது என்னென்ன சேனல்ஸ் மெயினான சேனல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து எத்தனை OTT கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 OTT ஆப்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, பாப்புலரான OTT என்னென்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்டார், சோனி லைவ், G5, சன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில OTT இருக்கும். இதுல மெயினான OTT என்னென்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் இருக்காது, பிளஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்காது. 30 MBPS நீங்க 100 MBPS வந்து 2 பிளான் சொன்னீங்க, அதுல ஹையஸ்ட் பிளானுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அமேசானும் இருக்கும், நெட்ஃபிளிக்ஸும் இருக்கும். ஓகேங்களா, ஓகே ப்ரோ, இது வந்து போட்டாச்சு. இது அன்லிமிட்டடான்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டட் கிடையாது, லிமிட் செட் பண்ணிருக்காங்க. 1000 GB தான் ஒரு மாசத்துக்கு நீங்க கன்சியூம் பண்ணிக்க
பண்ணிக்க முடியும். 1000 GB நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 64 kbps வந்து கன்வெர்ட் ஆயிக்கும். இப்போ நிறைய பேருக்கு அந்த 1000 GB மேல நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ரோ பண்றது அப்படின்னா ஆட் அண்ட் பேக் வந்து நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். எவ்வளவு ப்ரோ ஆட் அண்ட் பேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா 251 ரூபாய்க்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி சேர்த்தீங்க அப்படின்னா 296 ரூபா வரும். ஓகேங்களா, 296 ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து 500 GB கொடுப்பாங்க. 1 மந்த்துக்கு தான். ஓகேங்களா, 6 மாசத்துக்கு வராது. அந்த 1 மந்த்துக்கு வந்து 500 GB வரும். 500 GB வந்து 296 ரூபாய் பேமெண்ட் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 401 ரூபா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அது 18% ஜிஎஸ்டி 33 ரூபாய்க்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 1 DB. ஓகேங்களா, 1000 GB வந்து உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மந்த்துக்கு கொடுப்பாங்க. அந்த 1 மாசத்துக்கு சொல்ற 6 மாசத்துக்குல 1 மாசத்துக்கு தான் வரும். பாத்தீங்கன்னா 101 ரூபாய்க்கு ஒரு பேசிக் பிளான் வச்சிருக்காங்க. 101 ரூபாய் பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 119 ரூபா வரும். 119 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலமா 100 GB வந்து 1 மந்த்துக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Jio AirFiber வந்து வாய்ஸ் கால் பேசிக்க முடியுமா அப்படின்னு நிறைய கமெண்ட்ல பார்த்தேன். வாய்ஸ் கால் வந்து நம்பர் ஒன்று வந்து ப்ரொவைட் பண்றாங்க. லேண்ட்லைன் நம்பர் வந்து Jio AirFiberக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் வந்து இன்னும் கால் வந்து போற மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணல. நம்ம வந்து செக் பண்ணதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி கடைசிக்குள்ள கால் வந்து எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணி தருவோம். இன்னும் வந்து ஓவராலா வந்து என்டையரா இந்தியால வந்து எங்கேயுமே இன்னும் வந்து வாய்ஸ் கால் கொண்டு வரல. பட் நம்பர் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் இந்த வாய்ஸ் காலோட சர்வீஸ் வந்து நாங்க ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இது Jio AirFiber வந்து நம்ம அன்பாக்சிங் பார்க்க போறோம். பிளஸ் வந்து அதோடைய ரிவ்யூ பார்க்க போறோம். பிளஸ் வந்து அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணி பார்க்க போறோம். பிளஸ் வந்து அது வந்து இப்போ சென்னையில் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ரூரல் ஏரியால ரொம்ப ரூரலா ஒரு ஏரியா இருக்கு. அங்க Jio 5G அவைலபிளா இருக்கு. இன்டர்நெட் அதாவது சிக்னல் கிடைக்குது அப்படின்னா அங்க செட் பண்ண முடியுமா, அங்க செட் பண்ணா எவ்வளவு ஸ்பீட் கிடைக்கும்? ஏன்னா பிஎஸ்எல் கூட அங்க ஃபைபர் கனெக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல ரூரல் ஏரியா வந்து Jio கொடுக்குறாங்கன்னா இது வந்து செட் ஆகுமா ஆகாதா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். அதனால வந்து ஒரு வீடியோ 2 வீடியோ 3 வீடியோ கூட வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணி ஃபுல் டீடைலா பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டோர் யூனிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து அதோடைய ஆண்டனா. ஓகேங்களா, ஆண்டனாவுடைய பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Jio AirFiber ரவுட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Jio செட்டாப் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது Jio செட்டாப் பாக்ஸ். இது ரிமோட் எல்லாம் இன்க்ளூடிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RJ45 கேபிள் வந்து இன்டர்நெட் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எவ்வளோ ஆண்டனாக்கும் Jio ரவுட்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கேபிள் வந்து கட் பண்ணி இது வந்து மெயில் சேக் வந்து அடிச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Jio செட்டாப் பாக்ஸை பார்த்துருவோம். ஓகேங்களா, Jio செட்டாப் பாக்ஸ் வந்து இது வந்து சீல்டோட இருக்கு. ஓகே, இது ஓப்பன் பண்ணோடனே Jio செட்டாப் பாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெயினாக வந்து Jio அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெட் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்காக, ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுக்காக உங்களுக்கு வந்து சின்ன ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரெடியூஸ் ஆகிறதுக்காக, ஹேர் வந்து வெளியே போகிறதுக்காக, ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. 4 புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து வாலில் கூட நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆணி அடிச்சுட்டு இதை வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மாடலு, இது மேடின் என்ன அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன வோல்டேஜ் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 12 வோல்ட் வந்து நீங்கள் அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் போட்டுக்கலாம். இது பென்ட்ரைவ் வந்து போட்டுக்கிற மாதிரி 2 பென்ட்ரைவ் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் மூவிஸ் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிள் வந்து இதில் வந்து போட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து RCA கேபிள்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பழைய டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி RCA கேபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பழைய டிவியில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா HDMI கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அது செப்பரேட்டாக வாங்கி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செட்டாப் பாக்ஸில் இதில் இவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நீங்க எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. HDMI கேபிள் வந்து நல்ல குவாலிட்டியாவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்க வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 வோல்ட் அடாப்டர் இது கொடுத்துருப்பாங்க. ஜியோடைய பிராண்டோடைய இதுதான். ஓகேங்களா, இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது பின் டைப் வந்து ரவுண்ட் டைப் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பின்னோடைய டைப் வந்து ரவுண்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் வந்து நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஜியோடைய லோகோ போட்டிருக்கு. மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அப்புறம் ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்களுடைய ஷார்ட்கட் கீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. மியூட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் சவுண்டு சிஸ்டம் இதெல்லாம் சேனல் பேக் ஃப்ரண்ட் வர மாதிரி இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். ஜியோ லைவ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ரிவ்யூவில் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா AA பேட்டரி போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. AA பேட்டரி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். 2 பேட்டரி அவங்களே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸ்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து வேற எதுவும் கொடுக்கல ஓகேங்களா. பேட்டரிலாம் வந்து செப்பரேட்டா தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் போல, பேட்டரிலாம் எதுவுமே கொடுக்கல. ஓகே, இது ஓவரால் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் பிளஸ் வந்து ரிமோட் பிளஸ் வந்து ஒரு பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து பழைய ஓல்டு டிவில கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா RCA கேபிள் இருந்தால் மட்டும்தான் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து கன்வெர்ட்டர் செப்பரேட்டா நீங்க வாங்கணும். அதுக்கு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம், அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட் ஓகேங்களா. இது வந்து ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ண உடனே ஒரு வந்து புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பைப் மூலிமா கூட இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வாலில் கூட இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதோடைய டூல்ஸ் இதெல்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டனா இருக்குது ஓகேங்களா. இது வந்து ஆண்டனா வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. இது ஜியோன் லோகோலாம் இல்லை, ப்ளஸ் வந்து சும்மா சின்னதாக டாட்டாக வச்சு ரொம்ப மேட் ஃபினிஷில் நல்லா பக்காவாக இருக்குது. இது பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு என்ன சொல்றது பைப்லையோ இல்லைனா வந்து ஒரு ஏதாவது ஸ்டிக் இருக்கு இல்லையா, நல்லா தடியமான ஸ்டிக்லேயோ வந்து நீங்கள் வந்து வால் மவுண்ட் பண்ணி நீங்கள் மேலே வந்து ஆண்டனா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து நம்ம கழட்ட முடியாது, கழட்ட முடியாத அளவுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுக்கல. இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டைப்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கழட்ட முடியாது. இன்ச்சுக்கு இன்ச்சு வந்து 2 இன்ச்சுக்கு இருக்க ஒரு ஸ்க்ரூ போட்டு ஃபுல் மோல்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் வந்து வெளியே நீங்கள் அவுட்டோரில் வைக்கிறதுனால இது ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் தான் ஓகேங்களா. இதுல வந்து eSIM இதுல போட்டிருப்பாங்க, சிம் வந்து இதுல தான் இருக்கும். அது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நம்ம எப்படி எல்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. இது வந்து இதுதான் வந்து ஆண்டனா ரிசீவர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வேற உள்ள வந்து எதுவும் கிடையாது சரிங்களா. இந்த பாக்ஸ் தான் இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆண்டனா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான வால் மவுண்ட் அந்த ஸ்டீல்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இது ஃபுல்லா வந்து அவங்களே ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம எதுவும் செப்பரேட்டா வாங்க தேவை கிடையாது. நீங்கள் பே பண்ணுறது அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை வந்து அதோடைய வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான இது ஓகேங்களா. நீங்கள் வந்து இதை வந்து அந்த டிவைஸ் இருக்கு இல்லையா ஆண்டனா, அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து இந்த ஆண்டனாவில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது வாலில் எங்கேயாவது பெரிய ஹைட்டான ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூலாம் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ போல்ட் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம எதுவும் செப்பரேட்டாக வாங்க தேவை கிடையாது. ஓகே, இது வால் மவுண்ட் பாக்ஸில் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஒரு வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான அது ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு ஆண்டனா இருக்கும். அது வால் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. வால் மவுண்ட் பண்ண தெரியலனா அவங்களே பண்ணி தருவாங்க. பட் வந்து நம்மளே பண்ணணும், இல்லை ரீலொகேஷன் பண்ணணும், இல்லை வெளியே எங்கே எடுத்துகிட்டு போனால் இது வந்து புக்லெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர்ஃபைபரோடைய ரவுட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணோடனே பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, இது ஓப்பன் பண்ணோடனே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் இன்டர்நெட் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, இன்டர்நெட் கேபிள் கொடுக்குறது, அதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர்ஃபைபர் கவர் போட்டிருக்காங்க. ஜியோ ஏர்ஃபைபர் ரவுட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ரவுட்டர் பார்ப்போம். வந்து ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரு ஒயிட் கலர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்ப்போம். நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம லேப்டாப்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான அடாப்டர் இது. இதோடைய பேர் வந்து POEன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ஒயர் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க ஓகேங்களா, இது மட்டும் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்ஃபைபரோடைய ரவுட்டர் இருக்குது. ரவுட்டர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது, பட் வந்து வெயிட் அவ்வளோவா இல்லை. பட் வந்து இது வந்து நம்ம ஆடில் கட்டுற மாதிரி கையில் நகர்த்துற மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா. இது வந்து நீங்கள் இந்த அடாப்டர்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல தான் ஃபிக்ஸ்டாக வைக்க முடியும், நகர்த்திக்கலாம் முடியாது. இது வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகும். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா, சம் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா ரெட் கலருக்கு மாறிக்கும் ஓகேங்களா. கீழே வந்து ஏர் விண்ட், அதாவது ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகுறதுக்கா எல்லாமே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே சைடில் வந்து ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 புஷ் கொடுத்துருப்பாங்க. ஹிட் ஆகாத அளவுக்கு 2 புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி மேலே டாப்லேயும் வந்து ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகுறதுக்காக
அதுக்காக டாப்ல வந்து சின்ன சின்ன டாட்டா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து சைடில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வோல்டேஜ் என்ன, இதோட பாஸ்வேர்டு எப்படி, இது கான்ஃபிகரேஷன் எப்படி பண்றது சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாங்கும்போது இதுதான் பாஸ்வேர்டா இருக்கும். ப்ளஸ் வந்து இது 12 வோல்ட் அடாப்டர் தான் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். இது சைனா கிடையாது, மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ரெடியூசருக்காக விண்டோ கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன டாட்டா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா, பார்த்தாலே தெரியும். இதுல வந்து அடாப்டர் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, அடாப்டர் போட்டுக்கலாம். இதுல வந்து மேல இருந்து ஆண்டனால இருந்து வருது இல்லையா, இன்டர்நெட் கேபிள் அவுட்டோர்ல இருந்து வரும் இல்லையா, அந்த இன்டர்நெட் கேபிள் வந்து நீங்க இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். 4 RJ45 அவுட்புட் எடுக்கிற மாதிரி கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே இன்டர்நெட் இருக்கு, நம்ம வந்து செப்பரேட்டா எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து நீங்க இதுல வந்து USB நீங்க பென்ட்ரைவ் ஏதாவது போட்டு ஸ்டோரேஜ் போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து டிவில வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதே வைஃபையோ இதே இன்டர்நெட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பென்ட்ரைவ்ல என்ன இருக்கோ அதை வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன மிஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைபர்ல வந்து லேண்ட்லைன் போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, லேண்ட்லைன் நம்ம வந்து டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. பட் வந்து இதுல லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கு, அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் வந்து லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது வந்து இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணல அவங்க சைட்ல இருந்து, இன்னும் வந்து அதோடைய அப்ரூவல் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, அதனால வந்து இப்போதைக்கு வந்து லேண்ட்லைன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனா அதுக்கான போர்ட் இதுல வந்து கொடுக்கல. ஓகேங்களா, நம்ம வந்து ஆப்ல போய் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேப் எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்க இது வந்து சும்மா அப்படி ஜஸ்ட் வச்சுக்கவும் செஞ்சுக்கலாம் டேபிள்ல. இதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றது மூலியமா நீங்க வால்ல கூட ஹேங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பார்ப்போம். இது ஜஸ்ட் வந்து அன்பாக்சிங் மட்டும் தான். அதே மாதிரி இது வந்து இன்டர்நெட் கேபிள். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PoE அடாப்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து அடாப்டர் நல்லா குவாலிட்டியாக வந்து ஜியோ சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய ஓனாக பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, இதையும் வந்து நீங்கள் எங்கேயாவது வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். கேபிளை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணிடணும். இங்கே 2 வருது இல்லைங்களா, இந்த கேபிளை தான் வந்து நீங்கள் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ரவுட்டரில் வந்து நீங்கள் ஒரு கேபிள் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணணும், ஒரு கேபிள் வந்து நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஜியோ ரவுட்டருடைய பாக்ஸில் வந்து இந்த அக்சசரிஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. ஓகேங்களா, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கேபிள் கொண்டு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு எத்தனை மீட்டர் வேணுமோ அவங்க அத்தனை மீட்டர் வந்து உங்களுக்கு கட் பண்ணி, அதாவது டிஸ்டன்ஸ் நீங்கள் ஆண்டனா எவ்வளோ தூரத்தில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு 25 மீட்டருக்குள்ளே நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, இந்த கேபிளுக்கெல்லாம் எந்த சார்ஜ் பண்ண மாட்டாங்க, அவங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து அவங்க அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் ஜியோ கனெக்ஷன் ஜியோ ஏர்ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரவுட்டர் ப்ளஸ் வந்து ஒரு ஆண்டனா, கேபிள், செட்டாப் பாக்ஸ், அதுக்கு வந்து அடாப்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. இது அப்புறம் ஜியோ ரவுட்டருக்கு வந்து அடாப்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓவராலாக வந்து இதில் இவ்வளோ விஷயம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். இது வந்து 30 MBPS 100 MBPSல மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. 1 GBPSல இன்னும் வந்து இவங்க கொடுக்கல. ஜஸ்ட் வந்து 100 MBPS மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா நீங்க இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இது எப்படிலாம் இன்ஸ்டாலேஷன் பண்றது, நாமளே எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ்ல இதை கொண்டு போய் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியுமா, ஏன்னா நிறைய பேர் வில்லேஜ்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது வந்து செட் ஆகுமா, இங்கே சென்னையில் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்க ஆர்டர் போட்டு ரீல் லொகேஷன், அதாவது வேற லொகேஷன் கொண்டு போய் வச்சு செட் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, ஓகே, இது பார்த்துருக்கீங்களா, ஓவராலாக வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருக்கீங்களா. இது வந்து அன்பாக்சிங் மட்டும்தான். இது வந்து ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு, இது அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூவும் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு வில்லேஜில் எடுத்துட்டு போயிட்டு ரூரல் ஒரு ஏரியாவில் எடுத்துட்டு போய் இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியுதா, பண்ணா நெட்வொர்க் கவரேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேங்களா, இது ஓவரால் இதில் தான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.